கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இருக்கிறோம். வாரத்துடைய கடைசி நாளாக இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமலை செய்ய வேண்டும். நாம அதுவும் ஒரே ஒரு திக்ர மட்டும் தான் நான் சொல்ல போறேன். இது குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத்துன்னு நம்ம சொல்லலாம். ஒரு சின்ன வரின்னு தான் சொல்லணும். ஒரு 4-5 வார்த்தைகள் கூட இருக்காது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி வந்ததாக இருக்கு. இதை ஓதுவதனால நமக்கு அடுத்த 7 நாட்கள் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் இதுலயே நம்ம உள்ளடக்கி பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளோ ஒரு தலை சிறந்த சிறப்புமிக்க வார்த்தையாக இருக்குது. இதற்கு ஆலிம்கள் சொல்லக்கூடிய பலன்களை கேட்டா இதை கொண்டு ஒரு மனிதன் பெறாத விஷயங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்ப நமக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. அடுத்த திங்கக்கிழமையில இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையும் நம்ம பழையபடி என்ன பண்ணுவோம்? வேலைக்கு ஆரம்பிச்சிருவோம். நம்ம வெளியே போகணும், வீட்டுல வேலை செய்யணும், குடும்பத்தை நடத்தணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அவங்க பெரியவங்களா இருக்கலாம், இல்ல சின்னவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும்? முதல் விஷயம் நமக்கு தேவையானது ஆரோக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? எனக்கு உடம்பு சுகமா இருக்கணும், நோவு வந்துடக்கூடாது. அதுவும் இன்னி வரக்கூடிய கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா மோசமா போயிட்டே இருக்கு. இப்பவே நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருச்சு, தொண்டை வலி எல்லாம் வந்துருச்சு. அப்ப வரும்போது எனக்கு இன்னி அடுத்த வாரம்லாம் நோவு இல்லாம இருக்கணும்னு நமக்கு தோணும் முதல்ல. அதே மாதிரி எனக்கு வலி எல்லாம் இருக்குது. முதுகுல வலி இருக்கு, காலில் வலி இருக்கு, தலைவலி இருந்துட்டே இருக்கு. போன வாரம் ஃபுல்லா எனக்கு ஒரே கஷ்டம், வேலையே செய்ய முடியல, கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆண்களும் சொல்லுவாங்க, பெண்களும் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு வாரம் முழுவதும் உடம்புல எதுவும் பிரச்சனை வராம இருக்கிறதே நமக்கு முக்கியமா இருக்கு. உடம்புல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்க நல்லா சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது நம்மளை ஒவ்வொரு நொடியும் அது வலிச்சு வலிச்சு உணர்த்தி கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? உடலுக்கு நமக்கு சுகம் வேணும். உடல்ல வலி இல்லாம இருக்கணும். உடல் நார்மலா இருக்கணும்னாவே அடுத்த ஒரு வாரம் முழுவதும் அதுக்கும் நீங்க இதை ஓதிக்கொள்ளலாம். இதுல முழு பலன்கள் இருக்கு. அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா? நமக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான ஞானமும் அறிவும் தருது. அறிவும் ஞானமும் எவ்வளவு முக்கியம் நீங்களே சொல்லுங்க. இந்த உலகத்துல யார்கிட்ட எதை பேசுறது, எதை செய்யறது, யார் என்னென்ன தேவையோட இருக்கிறாங்க, நம்மள யார் என்ன நினைக்கிறாங்க, என்னென்ன காரியத்தை எப்படி எப்படி பண்ணி வச்சிருப்பாங்க நமக்கே தெரியாது. நாம ரொம்ப யதார்த்தமா இருப்போம். ஆனா நம்ம போவோம், ஏதாவது ஒரு வலையில மாட்டிக்கிட்டு நாம பிரச்சனையில மாட்டிப்போம். அப்படி பார்க்கும்போது அடுத்தவங்களை சமாளிக்கிறதுக்கும் நமக்கு அறிவு, திறமை, ஞானம் எல்லாம் தேவை. அது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அதே போல இன்னைக்கு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு கரெக்டா முடிவெடுக்கணும். அந்தந்த விஷயத்த அந்தந்த நேரத்துல நம்ம முடிவெடுக்காட்டினா அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்ம செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்ப அடுத்த ஒரு வாரம் முழுவதும் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம்லாம் கரெக்டா துல்லியமா இருக்கணும். எது செஞ்சா கரெக்டா இருக்கணுமோ அதை மட்டும்தான் இனி அல்லாஹ் செய்ய வைக்கணும். எதை எப்படி பேச வைக்கணுமோ அப்படிதான் அல்லாஹ் பேச வைக்கணும். எனக்கு அறிவார்ந்து பேசணும்னு ஆசை அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும். எப்படி மத்தவங்களும் இப்படி பேசுறாங்க, நமக்கு இந்த மாதிரி பேசவே தெரிய மாட்டேங்குது, நான் பாரு பேசாம அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன், இதனால எனக்கு நஷ்டம் தானே சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி அறிவார்ந்து பேசுறதுக்கு, அறிவார்ந்து நினைக்கிறதுக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் அதுல தேவையான ஞானத்தை கொடுப்பதற்காக இதை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு வாரம் முழுவதும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அல்லாஹ் இதனுடைய பலனை காட்டுவான். அப்போ உங்களுக்கே தெரியும், பரவாயில்ல நம்ம இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம், நான் செய்யல, எனக்கு அல்லாஹ் தான் என்னுடைய அறிவுல போட்டான் அப்படின்னு நாமளே சொல்லுவோம். அந்த அளவுக்கு இது நம்மளை சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை அடுத்த வாரத்தை கொடுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் சொன்னோம், ரெண்டாவது அறிவு சொன்னோம், மூன்றாவது இருக்கு பாருங்க அழகு. நமக்கு எல்லாருக்குமே அழகு தேவை. அதுலயும் பெண்களுக்கு ரொம்பவே அழகு மேல கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அழகா இருக்கணும், பார்த்தா ஒரு ஒளியா இருக்கணும். அழகுங்கிறது வெள்ளை கிடையாது, அழகுங்கிறது ஒரு ஒளி. அல்லாஹ் தொழுகையாளிக்கு அந்த ஒரு ஒளியை கொடுப்பான். நம்மளாம் பார்ப்போம், அஜரத்மார்கள் எல்லாம் பார்த்தா அவங்கள பார்த்தாவே நமக்கு பிடிக்கும். அவங்கள பார்க்கும் போதே ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவானா, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா, இருங்க நான் உங்களை மத்தவங்களை கொண்டு நேசிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நேசிக்க வைப்பான். அப்படி நம்மள அல்லாஹ் அழகாக்கி ஒளியாக்கி மத்தவங்க நம்மளை பார்த்தா கூட நேசிக்கிற மாதிரி ஆக்குவான். நம்மளை நிறைய பேத்துக்கு பார்த்தா சொல்லுவாங்க, நமக்கே நம்ம லைஃப்ல நம்ம நினைச்சிட்டு போய் இவங்களுக்கு நம்மளை பார்த்தாவே பிடிக்கிறது இல்லை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போமே. இனி அவங்களுக்கே உங்களை பார்த்தா பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அடுத்த ஒரு வாரம் முழுவதும் அப்படியான ஒரு பிரச்சனையும் வராம இந்த திக்ரு தடுக்கும். அதே மாதிரி நாலாவதா ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எதிரிகளையும் நம்மளுடைய
துரோகிகளையும் நம்மளை விட்டு வரட்டும். நிறைய நேரத்துல நம்மளுடைய எதிரிகள்னாலதான் நம்ம எது செஞ்சாலும் என்ன ஆயிருது, நமக்கு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. அதுலயும் சைத்தான் தான் நம்மளுடைய ரொம்ப மோசமான எதிரியா இருக்கான். அவன் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்றான், ஈமான்ல பலவீனப்படுத்துறான். ஒவ்வொரு காரியத்திலையும் பலவீனப்படுத்தி ஹராமானதை செய்ய வைக்கிறான், கெட்டது செய்ய வைக்கிறான். ஒரு நல்ல முடிவை கூட நம்மள என்ன பண்றது இல்ல, எடுக்க வைக்கிறது இல்ல. அதே மாதிரி மனிதர்கள்ல கூட இருக்கிறாங்க நிறைய பேரு. அவங்களுக்கு நம்மளை பார்த்தாவே எப்படி தெரியும் தான் தெரியாது, நம்ம விஷயத்துல தானா மூக்கு நுழைப்பாங்க. மூக்கு நுழைச்சு எப்படியாவது நம்மளை திசை திருப்பி விட்டு கடைசியில ஒரு பிரச்சனையில மாட்ட வச்சிருவாங்க. நமக்கு தான் அதுல நஷ்டம் இருக்கும். அதே போல துரோகிகள் இருப்பாங்க. அவங்க யாருன்னே நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்கு அவங்க நல்லதுதான் செய்யறாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். கடைசி வரையும் கூடவே என்ன பண்ணுவாங்க, கெட்டது மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எதிரிகள், துரோகிகள், விரோதிகள், சைத்தான் இவங்களுடைய தீங்குல இருந்தும் இந்த திக்ரை ஓதுவதனால உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்குமே. அதே மாதிரி கடைசியான 5வது பலன் என்ன தெரியுங்களா, அதுதான் நமக்கு தேவையான செல்வம். ஏன்னா இத்தனை விஷயம் சொல்லிட்டோம். ஆரோக்கியம் கிடைக்கும்ட்டோம், அழகு கிடைக்கும்ட்டோம், அறிவு கிடைக்கும்ட்டோம், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்ட்டோம். ஆனா எல்லாமே கிடைச்சாலும் நமக்கு காசு கிடைக்காட்டினா இந்த உலகத்துல நம்ம வாழ முடியுமா? வாழவே முடியாது. எனக்கு கடன் அதிகமாக இருக்கு சிஸ்டர், எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு அவசரமா ஒரு 50,000 ரூபாய் வேணும், அதுக்கு வாஜிஃபா சொல்லுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க கேக்குறீங்க. அப்ப நமக்கு தேவையான செலவுகளுக்கான காசு எல்லாம் நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கணும். நம்மள்ட்ட காசு இருந்தா நாம ஏன் கடனுக்கு போறோம்? நம்மள்ட்ட காசு இருந்தா நாம ஏன் அடமானத்துக்கு, லோனுக்கு எல்லாம் போறோம்? அதனால நமக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே நம்ம கையில இருக்க வைக்கக்கூடிய, நமக்கு தேவையான ரிசுக்கை அல்லாஹ் எனக்கு ரிசுக்கை அபிவிருத்தியாக கொடுக்கணும், செல்வத்தை கொடுக்கணும், கையில பணம் மிகுதியாக இருக்கணும். அடுத்த ஒரு வாரத்துக்கு முதல்ல வீணான செலவுகள் எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா வீணான செலவுகள் வந்துட்டாவே என்ன ஆயிரும், இருக்கிற காசெல்லாம் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் போயிடும். அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னா அதுக்கும் இந்த திக்ரை ஓதுங்க. அப்ப நம்ம ஒரு 5 பெரிய பலன்களை சொல்லியிருக்கோம். இந்த 5 பலனுக்கும் சேர்த்து என்ன பண்ணுங்க, இந்த திக்ரு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய திக்ரு. வைதா மரில் தூ ஃபஹுவ யஸ்ஃபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட இந்த ஒரு துஆவை ஓதுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாத்தீங்கன்னா நபிமார்கள்லயே ரொம்ப தலை சிறந்த நபியாக இருக்கிறாங்க. அவங்க கேட்ட ஒவ்வொரு துவாவும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அவங்க கேட்ட துவாக்கள், அந்த ஒவ்வொரு துவாக்கும் பல பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு துவா தான் என்னுடைய சந்ததியிலிருந்து தான் என்ன பண்ணும், நபிமார்கள் வரணும்னு கேட்டாங்க. கடைசி வரை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்த எல்லாரும் யாரா இருந்தாங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியா தான் இருந்தாங்க. அப்படின்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா எவ்வளவு பவர்ஃபுல்லான துவான்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய லிஸ்ட்லயே பார்க்கும்போது அவங்க கேட்ட எல்லா துவாவும் ஒரு மனிதனுக்கு எல்லா நேரத்திலயுமே ஓத வேண்டிய, ஓதக்கூடிய துவாவா இருக்கு. அதுல இந்த துவா பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் நீதான் என்னை குணப்படுத்துவவனாக இருக்கிறாய், அதனால என்னை நீ குணப்படுத்துவாயாக அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதாவது எனக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோவை நீ குணப்படுத்து, எனக்கு அழகுல இருக்கக்கூடிய குறைய நீ குணப்படுத்து, எனக்கு செல்வாக்குல இருக்கக்கூடிய குறையே அதை நீ குணப்படுத்து, அதே மாதிரி எனக்கு தீங்குகள் வருது என்னை சுத்தி, அதை நீ குணப்படுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு என்னெல்லாம் வருதோ, எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ, எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் நீ குணப்படுத்து, நீதான் குணப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடத்துல சொல்றோம். அப்படி அல்லாஹுடையத்துல பொறுப்பை ஒப்படைச்சு இனி வரக்கூடிய வாரம் முழுவதும் எனக்கு சிறந்ததை கொடு, அது எல்லாத்தையும் நீ குறைகளை எல்லாத்தையும் குணப்படுத்தி நீக்கி எனக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டே இருன்னு நம்ம கேட்டுட்டோம்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், நம்மளை பொறுப்பேற்றுக் கொள்வான். பொறுப்பேற்று கொடுத்து நமக்கான குணப்படுத்துதலை கொடுத்து கொண்டே இருப்பான் எல்லா நாளும் எல்லா காரியத்திலையும். அடுத்த 7 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்க தேவைகள் எல்லாம் வேக வேகமா நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கபுலாகும். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கரெக்டா நடக்கும். டான் நடக்குது. எப்படிதான் நடக்குதுன்னே தெரியாது. எந்த கஷ்டமும் இல்லாம, ஒரு எஃபோர்ட்டே இல்லாம எஃபோர்ட்லெஸ்ஸா நடக்கும். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆயத்தை ஓதுவது உங்களுக்கு காரணமா போயிடும். இதை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதிக்கொள்ளலாம். ரொம்ப சின்ன ஆயத்து தான். அதே நேரத்துல உங்களுக்கு அதிகமாக ஓத முடிஞ்சா 100கணக்கான முறை ஓதுவது நமக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும். எப்பவுமே 100 முறை 500 முறை இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா திக்ருல ஓதும் போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா இருக்கும். ஒரே அமர்வுலயே கிடைச்சிரும். கண்டிப்பா மறுக்கப்படாம கிடைச்சிரும். இதை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல ஏதாவது ஒரு நேரத்துல தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி, முழு இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி ஓதிக்கொள்ளுங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.